ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றத்தை பற்றியோ, பெண்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட உரிமைகள் மற்றும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு சட்டங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெண்ண பாலியல் வன்புணர்வு, அதாவது ஒரு பெண்ண ரேப் பண்ணிட்டா அந்த பர்சனுக்கு என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ரேப்னா ஆங்கிலத்துல அதோட அர்த்தம் தெரியும். அதுவே தமிழ்ல பாத்தீங்கன்னா சில சினிமாக்கள்ல வந்து கற்பழிப்பு இல்லைன்னா பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி சொல்றது சரி கிடையாது. பாலியல் வன்புணர்வுன்னு சொல்றதுதான் சரியான விளக்கம்னு நான் சொல்றேன். சோ இப்ப ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணா என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி பார்ப்போம். செக்ஷன் 64 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் படி ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணா 10 ஆண்டுகள் குறையாத சிறை தண்டனையும் அதிகபட்சம் ஆயுள் தண்டனையும் மற்றும் அதோட ஃபைனும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே செக்ஷன் 64 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசரோ அல்லது பப்ளிக் சர்வெண்டோ அல்லது ஆர்ம்டு போர்ஸ்ல இருக்கவங்களோ இல்ல ஜெயில் அத்தாரிட்டியோ இல்ல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களோ இல்லைன்னா ரிலேட்டிவ் கார்டியன் இவங்க இவங்க இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டாங்கனாலோ இல்லனா ஒரு பெண் வந்து அவங்களால பிசிக்கலி டிசபிலிட்டி இல்ல மென்டலி டிசபிலிட்டி இல்ல ஒரு அந்த பெண் வந்து பிரெக்னண்டா இருக்காங்க இல்லனா அந்த பெண்ணால கன்சென்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலோ இல்லனா ஒரு கலவரம் நடக்குது, ஒரு ரயட் நடக்குது, அந்த சுச்சுவேஷன்ல ஒரு பெண்ணை ரேப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து செக்ஷன் 64 கிளாஸ் 2ல என்ன பனிஷ்மெண்ட்னா 10 ஆண்டுகள் குறையாத சிறை தண்டனையும் மற்றும் அதிகபட்சம் ஆயுள் தண்டனையும் மற்றும் அபராதமும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஆயுள் தண்டனைக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, இயற்கையா அந்த தவறு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறாரு பாத்தீங்களா, இயற்கையா அந்த மனிதன் சிறையிலே உயிர் இழக்கிற வரைக்கும் அந்த ஆயுள் தண்டனை தொடரணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ.